சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இதோ இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே வில்லியனூர் மாதாவினுடைய திருத்தலம் நாடி அதிகாலை வேளையிலே இங்கு வந்திருக்கின்றோம். இது இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களையும் லூர்து அன்னையின் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மேலான வழிகாட்டுதல்களையும் சிறப்பான பரிந்துரையும் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியானது இன்றைய சிறிய தேர்பவனையை உபயமாக சிறப்பிக்கின்ற பிரபு ஃபெர்டினான் கட்சிராயர் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றனர். மேலும் இன்றைய நாளிலே மாதாவினுடைய கெபி மற்றும் இந்த திருப்பலி பீட பூஜோடனை அலங்காரம் செய்ய உதவி செய்திருக்கின்ற ஜெயா அம்ப்ரோஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள், உபகாரிகள், கட்டிடப் பணியாளர்கள் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிரியருக்காகவும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி, லூர்தஸ் CBSE அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறைத்த அனைத்து குருக்களின் ஆண்மைலை பாட்சிக்காகவும் கின்னி பேப்டிஸ்ட் மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் மதாம் தமான் சாரா ஆண்மேலை பாட்சிக்காகவும் குணாலன், வீரவல்லி, ஜான் முதித், ஜான் சிராணி நல்ல உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியடியலாகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் ராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியடியலாகவும் செல்வராஜ் வீடு பட்டா கிடைக்கவும் சார்லஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் பாபர் மிக்கேல் கருத்துக்கள் நிறைவேறவும் சுந்தர்ராஜ் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அனிபால் இருதய ராஜா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியடியலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் லரூஸ் அனிபால் குடும்பத்தினர் நன்றியடியலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெரோம் சோஃபியா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியடியலாகவும் ஞானாதிக்கம் பிரான்சிஸ் சகாயமரி ஜெசிந்தா கருத்துக்கள் நிறைவேறவும் எலிசபெத் குழந்தை வரன் கிடைக்கவும் அப்ரஹாம் வேலை கிடைக்க வேண்டியும் தெரேசா, ரபேக்கால், பென்னி பிராங்க்லின், ஆலன் ரிச்சர்ட் நல்ல உடல்நலனுக்காகவும் பொன்னுசாமி, அந்தோணியம்மாள் வீடு விரைவில் கட்டி முடிக்க வேண்டியும் ஆரோக்கியசாமி கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்ததற்கு அன்னைக்கு நன்றியலாகவும் ரூபின்சன் லீமாரோஸ் 25ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியலாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜான் சகாயராணி 25ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியலாகவும் குடும்ப நலனுக்காகவும் பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியலாகவும் கருத்துக்களுக்காகவும் பாஸ்கல், ஜான் மரிய செல்வி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும் அந்தோணிசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும் குளோத் ஆரோக்கியமரி கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல உடல்நலன் கிடைத்ததற்கு லூர்து மாதாவுக்கு நன்றியறிதலாகவும் பிரிதீஷ் பிரீத்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வநாதன் உடல் சுகம் பெற வேண்டியும் கருத்துக்களுக்காகவும் ஜான் ஜீவா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் முருகன் பாதுகாப்பாக வேலைக்கு சென்று வர வேண்டியும் ராஜவேலு தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும் தணிகவேல் வேலைக்கு பாதுகாப்பு வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் ராஜம் தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் நல்ல வேலை வேண்டியும் ராஜலட்சுமி வேலை வேண்டியும் உடல் நலனுக்காகவும் அருளாந்தா ரோஸ்பேர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மோகன் பெஞ்சமின் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சாந்தி லாரன்ஸ் ஷாலினி நன்கு படிக்கவும் வேலை கிடைக்கவும் ஜஸ்டின் இன்ஃபன்ட் மேரி குழந்தை வரன் வேண்டியும் நன்றியறிதலாகவும் அந்தோணிராஜ் கண்ணன் குமாரி கோர்ட் கேஸ் வழக்கிலிருந்து விடுதலை பெறவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் மேரி வளர்மதி உடல் நலனுக்காகவும் லூர்துசாமி ஜில்பர் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ராஜேஸ்வரி சேட்டு குடும்ப வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டியும் கிஷோர் குமார் கீர்த்திவாசன் நல்ல உடல்நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் ராஜாராமன் வேலை நிரந்தரமாகவும் நல்ல உடல்நலனுக்காகவும் ராஜேந்திரன் கலைவாணி அரசு வேலை கிடைக்கவும் திருமணம் நடைபெற வேண்டியும் கஸ்தூரி ரீட்டா பெர்னாண்டோ நல்ல உடல்நலனுக்காகவும்
அருள்ராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அஸ்வின் நாராயணன் நல்ல உடல்நலன் பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், MD கல்வி நன்கு படிக்க வேண்டியும், தேவசகாயம் பாப்பம்மாள் புதிய பென்ஷன் விரைவில் கிடைக்கவும், வீடு கட்டி முடிக்கவும், ராஜேஷ் கிறிஸ்டி வேலை கிடைக்க வேண்டியும், நவீன் நல்ல உடல்நலனுக்காகவும், மனுவேல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிறநாயக மேரி குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும், மதர் ரூலிங் அண்ட் பைண்டிங் ஒர்க்ஸ் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆரோக்கியசாமி சகாயராணி அல்போன்சா நிக்கோலாஸ் நல்ல உடல்நலனுக்காகவும் நன்கு படிக்க வேண்டியும், ஜோசப் அம்சன் உடல்நலனுக்காகவும், நோயலா மேரி ஃபாத்திமா தன்ராஜ் லியோ மேரி ஜெரால்டின் கெவின் லாரா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், சார்லஸ் ஜெகன் பிரின்ஸ் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நல்ல எதிர்காலம் வேண்டியும், ஏஞ்சலினா உடல்நலன் பெற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிளாங்க் கார்த்தி சகாயநாதன் நெஸ்தோர் ஆண்மலை பாட்சிக்காகவும், சூசை குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், லதா ராகவன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ருவியே ராஜ் ருவியே பாபு ஆண்மலை பாட்சிக்காகவும், ரோசலின் ஷோபா 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நன்கு படிக்கவும் நல்ல எதிர்காலம் வேண்டியும், ஆலிஸ் எலிஸ்டா திருமணம் நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் தடைகள் நீங்கவும், கிருபாகரன் தினேஷ்குமார் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், ரகு தம்புசாமி பிரச்சனைகள் விரைவில் தீரவும் அன்னையினுடைய ஆசீரும் வழிகாட்டுதலும் வேண்டியும், மரி அந்துவான் ருவியே அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், இம்மானுவேல் ருவியே அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சபின் ஆரோக்கியராஜ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அன்னையினுடைய துணை வேண்டியும், கிரசில்லா ஆலன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சொலாஷ் மரி அந்துவான் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரியநாதன் சந்தனமரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அசோக் மேரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அதேல் ஒலிவியா வேலை கிடைக்க வேண்டியும், மோரிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நன்கு படிக்கவும் நல்ல எதிர்காலம் வேண்டியும், ஜெரால்ட் இந்திரா கொடுத்த படம் விரைவில் கிடைக்க வேண்டியும், ராஜன் +2 தேர்வில் வெற்றி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நல்ல எதிர்காலம் வேண்டியும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் பேரனைவரையும் சகோதரர் சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின் ஜோதியாகும் மரியே காத்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது வேளாம்
உமக்கு நன்றி தமிழ்கின்றோம். ஆண்டவராய் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணைக்கும் தேவ தந்தை இறைவனே, மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை இன்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மடியார்களாகி நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னிகையான மகிமைமிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னை அனுப்பவனிடம் போகிறேன், நீங்களோ கடவுளை போற்றுங்கள். தோபித்து நுழைந்த வாசகம், அதிகாரம் 12, திருவசனங்கள் 1, 5 முதல் 15 மற்றும் 20. அந்நாள்களில் திருமண விழா முடிந்ததும் தோபித்து தம் மகன் தோபியாவை அழைத்து, மகனை, உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மீதியாவை கொடு என்றார். பின்னர் ரபேலை அழைத்து, நீ கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருகை என்று கூறினார். அப்போது ரபேல் அவர் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள். மனிதன் அனைவரும் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் ரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்ந்த செல்வத்தை விட நீதியாக சேர்ந்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தர்மம் சாமனின்று காப்பாற்றும், எல்லா பாவத்திரண்டும் தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை
அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன், எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் ரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனிடம் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நீரும் சாராவும் கொண்டாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்தபோது நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்தது விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதேபோல் உமக்கும் மருமகள் சாராவுக்கும் நலமருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரபேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களுடன் ஒருவர். இப்பொழுது உலகில் இருக்கும்போதே ஆண்டவரை போற்றுங்கள், கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என் அனுப்பவரிடமே திரும்புகிறேன், உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றை எல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை ஏற்றி போற்றிடுவே, இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. இறைவனை ஏற்றி போற்றிடுவே, இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. அடியவனை தயையுடன் கடை கண்டோக்கினார், பாடிலை நின்ற அடியவனை தயையுடன் கடை கண்டோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே, முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே, என்னை பேருடையார் என்றிடுமே. இறைவனை ஏற்றி போற்றிடுவே, இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. வல்லமை மிகுந்தவரே, எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே,
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் நேரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவது இரக்கமாகும். அவர்தம் பெயர் புனிதமாகும், அவரில் அஞ்சுவது இரக்கமாகும். அவரில் அஞ்சுவது இரக்கமாகும். இறைவனை ஏற்றி போற்றிடுவே. இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. இறைவனை ஏற்றி போற்றிடுவே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள். கடும் தண்டனைக்கு தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, ஒரு ஊரிலே ஏழை கைம்பெண் தனது 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தாள். இந்த விதவை தாய் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்று அதன் மூலமாக கிடைக்கின்ற கூலியை வைத்தே தமது பிள்ளைகளுக்கும் தனது வாழ்க்கைக்கும் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்தாள். திடீரென்று அவளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவர் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இந்த தாயிடமோ பணமில்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலமோ கேள்விக்குறியானது. அந்த குடும்பமே முடங்கி போனது. இதை பார்த்த அருகிலிருந்த கல்லூரி மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டார்கள். சரி, இந்த விதவை தாய்க்கு அனைவரிடமும் உதவி பெற்று அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்து அங்கிருந்த எல்லா வீடுகளுக்கும் இவர்கள் குழுவாக சென்று நிதி திரட்ட ஆரம்பித்தார்கள். பலர் அந்த தாயை பார்த்து அறிந்திருந்தவர்கள் எல்லாம் தாராளமான உள்ளத்தோடு நிதி உதவி செய்து கொண்டு வந்தார்கள். அந்த ஊரின் எல்லையிலே மற்றொரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருந்தது. ஏறக்குறைய இந்த குடும்பத்தை போலவே அந்த குடும்பமும் நலிந்திருந்தது. அந்த வீட்டின் அருகே சென்ற பொழுது மாணவர்களிலே ஒரு சிலர், அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவம், அவங்கள தொந்தரவு செய்ய வேணாம், நாம் வேற இடத்துக்கு போகலாம் அப்படி என்று பேசி கொண்டிருந்த பொழுது அந்த விதவை தாயும் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். ஏன்பா நிற்கிறீங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். இவர்கள் இந்த விதவை தாயினுடைய மருத்துவ சிகிச்சையை பற்றியும் நிதி வசூலிப்பதை பற்றியும் தெரிவித்தார்கள். உள்ளே சென்ற அந்த தாய் அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த அரிசியை ஒரு பையிலே எடுத்து வந்து அந்த பிள்ளைகளிடம் கொடுத்தாள். தம்பி, என்கிட்ட காசு எதுவும் இல்லை, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்று இரவு உணவிற்காக வைத்திருக்கின்ற இந்த அரிசியை நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னைக்கு ஒரு வேளை பட்டினி கிடந்தா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த அரிசியானது அந்த ஏழை விதவை தாயினுடைய குடும்பத்திற்கு ஒரு வேளை உணவுக்காவது பயன்படும், தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கள் என்று கொடுத்தாளாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பணம் இருக்கின்றவர்களிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கின்றவர்களிடம் பணம் இருப்பதில்லை. இன்றைய நற்செய்தியிலே ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் நாணயங்களாக மாற்றி அதிக அளவிலே மூட்டை மூட்டையாக எடுத்து கொண்டு வந்து உண்டியலிலே தங்களது காணிக்கையை அந்த நாணயத்தின் ஒளி எல்லோருக்கும் கேட்கின்ற வகையிலே காணிக்கை செலுத்தினார். இப்பொழுது பார்க்கின்றவர்கள் எல்லாம் இவர்களை பெருமையாக நினைப்பார். 1/2 மணி நேரமாக காசு போட்டுனே இருக்கிறார், எவ்வளோ காசு போடுறாரு பார், அப்படி என்ற மற்றவர்களுடைய அங்கீகாரத்தையும் பெருமையையும் தேடிக்கொள்வதற்காக அவர்கள் காணிக்கை செலுத்தினார். இயேசு கூறுவதைப் போல தங்களிடம் இருந்த மிகுதியானவற்றிலே ஒரு பங்கை அவர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் பாராட்டை பெற்ற இந்த ஏழை கைம்பெண் ஆனவள் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே, அந்த 2 காசுகளையுமே அவள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல், அடுத்த வேளை உணவை பற்றி எண்ணாமல் அவள் முழுவதுமாக அதை அந்த உண்டியலிலே போடுகின்றாள். இந்த ஒரு நிகழ்ச்சி அவளிடமிருந்த கடவுள் நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனக்கு இந்த உலகிலே வாழ்வை தரக்கூடியவர் இறைவன் ஒருவரே, உள்ளத்திற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய வல்லவர் ஆண்டவர் தாமே, அவர் என்னிடம் இருந்தால் போதும், அவரோடு நான் இருந்தால் போதும், இந்த உலகத்தின் செல்வங்கள் எனக்கு எதுவுமே வாழ்வை கொடுத்து விடாது, அவர் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார், அவரே எனக்கு வாழ்வை கொடுப்பார் என்று இந்த ஏழை கைம்பெண் நம்பினாள். எனவே இந்த உலகத்தின் செல்வங்களை பற்றியோ தன்னிடமிருந்த இந்த நாணயத்தை பற்றியோ அவளை கவலைப்படாமல் ஆண்டவரிடமே எல்லாவற்றையும் அவள் தன்னையும் சேர்த்து காணிக்கையாக அர்ப்பணிப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியின் பல பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு
செல்வத்தை பற்றியும் செல்வந்தர்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செல்வத்தை சம்பாதிப்பதும் அதை சேர்த்து வைப்பதும் நமக்கு ஒரு தீங்கான ஒரு எண்ணத்தையும் விளைவையும் கொடுத்துவிடக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையையே ஆண்டவர் இயேசு நற்செய்தியின் பல இடங்களிலே எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய உலகிலே மனிதர்கள் இந்த உலகத்தின் செல்வங்களை விட மக்களுடைய பெயரையும் புகழையும் இந்த உலகத்தின் அங்கீகாரத்தையுமே எதிர்பார்க்கின்றார்கள். நிறைய பணம் சம்பாதித்து சேமித்து வைத்திருந்தால் மக்கள் என்னை மதிப்பார்கள், மக்களிடத்திலே என்னுடைய அருமையும் பெருமையும் உயரும், அவர்கள் எங்கு சென்றாலும் என்னை அழைத்து வணக்கம் செலுத்துவார்கள், மரியாதை கொடுப்பார்கள், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்திலே என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த செல்வத்தை சேர்த்து வைக்கின்றார். அதிகமான சேமிப்பு சேருகின்ற பொழுது எதிர்காலத்துக்கு எனக்கு இது போதும், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, இறைவனை பற்றிய அக்கறையும் எனக்கு இல்லை, இந்த செல்வம் என்னை பாதுகாக்கும், கடவுள் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு மனநிலைக்கு இந்த அதீதமான செல்வம் நம்மை அழைத்து கொண்டு சென்றுவிடும். அதே போல செல்வத்தை அதிகமாக சேர்த்து மக்களுடைய உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்தை பெறத்துருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, தாங்கள் கடவுளுக்கு இணையானவர்கள், கடவுளுக்கும் மேலே நான் இருக்கின்றேன், இறைவனுடைய துணை எனக்கு தேவையில்லை, என்னுடைய துணை தான் கடவுளுக்கு தேவை, என்னுடைய உதவிதான் ஆலயத்திற்கு தேவை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையையே கடவுள் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலும் நற்செய்தியின் பல பக்கங்களிலும் நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் செல்வங்களும் கொடைகளும் இறைவன் நமக்கு தந்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனே எனக்கு வாழ்வளிக்க கூடியவர், அவரையே நான் நம்பியிருக்கின்றேன், அவருடைய துணையின்றி என்னால் எதுவுமே செய்ய இயலாது, எல்லாமே இறைவனுடைய இரக்கத்தினால் எனக்கு கிடைத்தவை என்று நினைக்கின்ற பொழுது அங்கே இறைவனுடைய ஆசீர், அவருடைய வழிகாட்டுதல் நிறைவாக கிடைக்கின்றது. இது அன்னை மரியாவினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய தாயாக கூடிய ஒரு மாபெரும் கொடை அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத அமல உற்பவி என்ற மிகப்பெரிய ஒரு வரம் இறைவனிடமிருந்து கொடையாக ஆசீர்வாதமாக இந்த தாய்க்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த தாய் தற்பெருமை கொள்ளாமல் உலகத்தின் பெருமைகளிலே அவர்கள் வாழாமல், இதோ நான் உமது அடிமை என்று இறைவனிடம் முற்றிலுமாக தம்மை அர்ப்பணித்தார்கள். ஏழை எளிய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறை நம்பிக்கையோடு என்றும் இறைவனை இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே வில்லியனூர் மாதாவின் திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தாயின் உள்ளத்திலே இருந்த தாழ்ச்சியும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் நமது வாழ்வாகட்டும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். முழு முதல் பொருளே இறைவா, இறைவா இனிதான அன்புடனே ஏற்றிடுவார். இறைவா முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன்.
கருணையினை தாய்மணி போல் பணிந்திடவே விழைகிறேன். தாய் போல தேற்றிடும் உன் கருணையினை தாய்மணி போல் பணிந்திடவே விழைகிறேன். ஆன்ம வாழ்வதன் அருளை நாடியே ஆன்ம வாழ்வதன் அருளை நாடியே உம்மாருயிரில் கலந்திடவே வேண்டினேன் தேவனே. முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் தமது பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான உமது ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானே. அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினிலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. நிறைந்துள்ளவே
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடனே கூர்ந்தருளும். தந்தையே இறைவா, கடந்த மாதம் முழுவதும் லூர்தனின் வழியாக நீங்கள் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் உமது அன்னையினுடைய மேலான பரிந்துரை தந்து எங்களை வழிநடத்தியுள்ளோம். குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலே கல்வி ஆண்டிலே பள்ளிக்கு சென்று கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயில இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மது ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆசிர்வதித்து அன்னையினுடைய மேலான பரிந்துரையால் இந்த பிள்ளைகளை வழிநடத்தியுள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர்
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காதனத்தை வாழ்வடைப்பதாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை நம்பிக்கையிலே நமக்கு முன்மாதிரியாக விளங்குகின்ற தூய லூர்து அன்னையிடம் இது நாம் ஏந்தி வந்திருக்கின்ற கருத்துக்கள் மன்றாட்டுகள் தேவையில் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்துக் கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்தும் இடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓமன கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும்.
தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய புகார சகாயங்களை இருந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை எண்ணி வருகிறோம். பெருமூச்சு எறிந்தெழுந்து பாவியாயிருக்கிற நாங்கள் முது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு முது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திருளும். ஆமேன். சென்ம பாவமில்லாமல் பவித்த அச்சேஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, ஏதோ அந்த அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக அந்த திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமே. அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
காலத்தின் நட்சத்திரமே